வணக்கம். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னாடி பாஜகலேருந்து அஃபிஷியலா விலகி ஒரு புதிய அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே வச்சிருந்த வி த லீடர் அப்படின்ற வெப்சைட்ல என்னுடைய அமைப்புல இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம இயக்கம் அப்படின்ற பெயர்ல ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ பாஜகல இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் பலர் அந்த கட்சியில இருந்து விலகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல அண்ணாமலை கட்சி எப்ப ஆரம்பிக்க போறார் அப்படின்றத வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. இந்த நேரத்துல இது சம்பந்தமான ஒரு 2, 3 செய்திகள் கிடைத்திருக்குது. ஸோ முதலாவது செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை கட்சி அப்படின்றத இப்போதைக்கு ஆரம்பிக்க மாட்டார். சில மாதங்களுக்கு அப்புறமா தான் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி அமைப்பு ரீதியா வலுப்படுத்துவது அந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. தற்பொழுது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பிஜேபியில இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் பலர் அங்கிருந்து விலகி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் அவருடைய ஆதரவாளர்கள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பிஜேபிக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளையும் வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு கட்சி அறிவிப்பு இல்லை அப்படின்றது சில மாதங்களுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு செய்தியா பார்க்க முடியுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திக்க போறார். ஒரு 10 நாள் இமயமலைக்கு பாபாவினுடைய தரிசனத்திற்காக போறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது. ஸோ ஒரு 10 நாளைக்கு அங்க போறார். அண்ட் அடுத்தது இன்னொரு செய்தியும் பார்க்க முடியுது. 50 வயதுக்கு உட்பட்ட தொழில் முனைவோர். ஸோ அவர்களுக்கு கட்சியில முக்கியமான பதவிகளும் சரி, எலெக்ஷன்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் சரி, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற தகவலையும் பார்க்க முடியுது. இன்னொன்னு, விஜய் எப்படி வந்துட்டு அமைப்பு ரீதியா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு தேர்தலில் பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணல. ஆனா ஈஸியா ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து 30 வருஷத்துக்கு மேல நான் கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு நடிகரா ஒர்க் பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா நாங்க வந்து ஜெயிச்சிருக்கிறோம். எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல போய் ஓட்டு கேட்பாங்க. நாம எல்லாருடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேர்தலே நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி கீழே கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற தகவல் பார்க்கிறோம். அண்ட் கடைசியா வந்துட்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அவருடைய கட்சி அறிவிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் இருக்குது. ஸோ முதல் செய்தியில நம்ம சில மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தற்பொழுது ஜூன் நடந்துட்டு இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 4 மாசம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த செய்தியை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா செப்டம்பர் 14ஆம் தேதி கட்சி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல் பார்க்க முடிகிறது. அண்ட் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது தள்ளி போனது அப்படின்னா 2029 லோக்சபா தேர்தலில் தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பிஜேபி விரும்பல. ஸோ அதற்கு முன்னாடியே அண்ணாமலை ஆரம்பிச்சதுன்னா அது நமக்கு லாபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ பிஜேபி வந்துட்டு நீங்க சீக்கிரமா ஆரம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற இடத்துல இல்ல. பிஜேபி இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்னு, இப்போ ஒரு அமைப்பை ஆரம்பிச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறது லேட் ஆச்சு அப்படின்னா அமைப்புல இருக்கிறவங்க அந்த அமைப்பினுடைய செயல்பாடு இது சம்பந்தமா ஈஸியா மறந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களை என்கேஜ் அப்படியே எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு கட்சி அப்படின்றது தேவைதான். ஸோ அதற்கு தற்பொழுது 2-3 மாசம் இல்லை அப்படின்னாலுமே செப்டம்பர் அந்த டைம்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான கட்சி சம்பந்தமான கொடி, கட்சியினுடைய பெயர் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் சில செய்திகள் இந்த மாதிரியான கட்சிகள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்குது அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் செப்டம்பர் 14ஆம் தேதி கட்சியினுடைய பெயர் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்குது. இதுவுமே வந்துட்டு ஒரு அஃபிஷியலான செய்தி கிடையாது. ஆனா அதற்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2-3 மாசத்திற்கு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் நடக்கும். செப்டம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தேதி செப்டம்பர் 14 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.